வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசியே வந்து சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனா வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது, அந்த மனுஷன் நம்ம தமிழ் சொன்ன மாரி சில விஷயத்துல விட்டு குடுத்து தான் ஆவணும். வேற வழி இல்ல. ஜானு கிட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு ஜெகதாம்பாள் கிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க. அத்தை, எனக்கு சம்மதம். நீங்க அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துருங்க. யார சொல்ற? வேற யார சொல்லுவேன்? பிரகாஷுக்காக மட்டும் தான் நான் இறங்கி வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு அவர் நம்ம கூட சகஜமா பேசுவாரான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப, இப்ப காலையிலேருந்து நானும் வந்து பேசுறேன் பேசுறேன், சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க தேடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கு. அம்மு தான். அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அவங்க மனச கஷ்டப்பட்டு, கடைசியில நம்ப எதுக்காக இத்தன நாள் ஆசைப்பட்டோமோ, அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பழையபடியே அவர் ஆயிட்டாருன்னா, ஆகக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கவலையாயிடுச்சு. தமிழும் இத பத்தி சொன்னா, அவ சொன்னதிலயும் கொஞ்சம் லாஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா, 100ல 1 ஆளா தான் வரணும். மத்தபடி எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லன்னு சொன்னோனே, வெளில வராங்க. அந்த இடத்துல நம்ப மீனா உடனே சிபி கிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. இருப்பினும் தமிழ் வந்ததுனால தமிழ்ட்ட வந்து சொல்லிடுறாங்க. "சரி அத்த, நான் பார்த்துக்கிறேன். நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாகுறாங்க நம்ம தமிழு. "ஏய் நிறுத்து. நீ சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அத்தை, நான் சொன்ன விஷயம்படி நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அதனால தான் இப்ப ஜானு ரூம்லேருந்து நீங்க வரீங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டு தான். இருந்தாலும் நீ போற பாதை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அத்தை, எல்லாம் எதுக்காக அத்தை? நம்ப மாமாக்காக தானே! உங்க புருஷனுக்காக தானே! கொஞ்சம் விட்டு குடுங்க அத்தை. ஒண்ணும் பிரச்சனை வராது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி, சரி. 100ல 1 தான் அவங்க வந்துட்டு போணும். அத விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி என் கோவத்த சம்பாரிக்காத. சரி அத்தை, இது போதும்ன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா வந்து போறாங்க. என்ன இவ சின்ன புள்ளத்தனமாவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் நல்ல விதமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படி பண்ணி பண்ணியே என்கிட்ட கெட்ட பேர் வந்து சம்பாரிக்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாமா, என்ன மாமா மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன தமிழ், இப்போ ரெடியாகி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு என்னன்னு பேசுனாங்க. உங்க அம்மு வந்தாலும் இப்படி தான் வந்து செய்வீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்றீங்க? வாங்க மாமா, நம்ம 2 பேரும் தான் போய் கூப்பிட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் தான். ஆனா, இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கே! நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்ன ஆச்சு தமிழு? இவ்வளோ தூரம் நல்லா தானே போச்சு. இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் அம்முவும், எங்க அம்மா ஒரே ஆள்ன்னு தெரியாது. அத வச்சு நம்ம சமாளிச்சிரலாம். ஆனா, சிபிக்கு தெரியும்ல, எங்க அம்மாவையும் தெரியும். இப்ப இவங்க தான் உங்களோட தங்கச்சின்னு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், சிபி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டா, சாதாரண ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கே, குடும்பத்தில ஒரு ஆளா நிக்க வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம பல போராட்டத்த வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சுச்சு, அப்புறம் அவ்வளதான். சிபி சார வேற ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வேலைன்னா அனுப்பிச்சு வச்சிரலாம். ஆனா, இந்த வாட்டி அப்படி நடக்கவே நடக்காது. எங்க அம்மாவ நான் ஒவ்வொரு வாட்டியும் அழைச்சிட்டு வரப்ப, சிபி சாருக்கு ஏதாவது ஒரு வேலை குடுத்து, தனியா வந்து அனுப்பிச்சு வச்சுருவேன். ஆனா, இந்த வாட்டி நான் என்ன செய்யறது? அப்படின்னு சொல்றப்ப, நான் வேணா நாடகம் போடட்டா? சும்மா வந்து பேச்சுவார்த்தை கூட அப்படியெல்லாம் வந்து சொல்லாதீங்க. நீங்க இத்தன நாளா வந்து நாடகம் ஆடுன வரைக்கும் போதும். 20 வருஷம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, என்னடா இவ்வளோ வந்து சங்கடப்பட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மீனா எதார்த்தமா வராங்க. 2 பேரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்த உடனே, "என்ன ஆச்சு? மாமனாரும், மருமகளும் என்ன அழுதுகிட்டு இருக்கீங்க?" "இல்ல, நீங்க எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டீங்கல்ல, அத நெனச்சு எனக்கும் அவருக்கும் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு." "போதும் போதும், ரொம்ப தான். என்னடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கூட சம்மதம் வந்து சொல்லல. ஆனா, நீ டக்குன்னு அவர் கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு பகையாளிய கூட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரியே, இதெல்லாம் நியாயமா இருக்கா?" "அத்த, என்னத்த? சரி, நான் எதுவும் பேசல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போறாங்க. நம்ம மீனா மாட்டுக்கும், சிவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றது தாம்மா சரி. இல்லாட்டி அப்புறம் பிரச்சனையாயிடும். சரி, நான் போய் எல்லாத்தையும் வந்து சொல்றேன். ஆனா எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி ரூம்குள்ள வந்துட்டாங்க. நம்ம பிரகாஷ் ரூம்குள்ள, "என்னால போ முடியாது மாமா. அவர் ஏற்கனவே வந்து ஆச்சா புச்சான்னு கத்துவாரு. இப்ப எங்க அம்மா தான் உங்க அத்தைன்னு என்னால சொல்ல முடியுமா? அம்மு அம்முன்னு அவர் இத்தன நாளா யார் யாருன்னு என் கம்பெனிலயே வந்து தேடிக்கிட்டு இருந்தாப்ல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே." எல்லாரோட பகையும் உச்சகட்டத்துல வந்து சம்பாரிக்கணும். சிபி வந்து மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா பிரச்சனை இல்ல. வெளியில எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாருன்னா, என்ன ஆகுறது? நான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா? நிச்சயம் இந்த வீட்ல வந்து பெரிய வந்து நடக்க போகுது மாமா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இத்தன நாளா நான் இத யோசிக்கவே இல்லையே.
இதெல்லாம் யோசிக்காம தான் நான் நிச்சயம் எங்கள் அம்மா இங்கே வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா. மாமா என்ன மாமா பண்ணுறது, மனசில் தைரியமாக வர வச்சுக்க, நான் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து தந்திரமான முறையில் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. சரி மாமா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிபி தமிழ் ரூம்குள்ளே நம்ம தமிழ் வந்து போயிட்டுருக்காங்க. சிபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, தமிழ் ரொம்ப பாட்டமாக இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறா. என்னவா இருக்கும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமா, இல்லை எதுவும் தப்பு பண்ணிட்டாளா, எதுவும் பொருள் எதுவும் நட்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சேச்சா, தமிழ் ஒரு விஷயத்தில் வந்து செலக்ட் பண்ணாலே அது பிஸ்னஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வேறு என்னவா இருக்கும், அவள் ரொம்ப வந்து பாட்டப்படுறானா, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது, அது மட்டும் தெரியுது. சொல்லு, என்கிட்ட என்ன ஒரு திருட்டுத்தனம் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. என்ன சிபி சார், பாசத்துக்கு பேர் இப்படி தான் நீங்கள் வச்சு கூப்பிடுவீங்களா, உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் முடிவு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏய் என்னடி, எதுவாக இருந்தாலும் டைரக்டாக சொல்கிற தமிழ், கதை சொல்கிறேன் அதுக்கு முடிவு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்லுவேங்கிற. என்ன நீ அவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கியா என்ன, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே, மறைக்காத தமிழ், சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு வேளை இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்கல. அத்தைன்னா யாரை சொல்கிற, உங்கள் அம்மாவை சொல்கிறியா, கரெக்டாக கேட்குறாரே. ஆமாம், இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் அம்மா சம்மந்தப்பட்டது இல்லை, பொதுவாக வந்து சொல்கிறேன் சரிங்களா. உங்கள் அம்மு அத்தையை பற்றி பேசுகிறேன். எதுக்காக அவங்கள வந்து இந்த கதைக்குள்ளே இழுக்கிற, அவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் சம்மந்தம் இருக்குது, ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே அவங்களும் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்ன நீ சொல்ல வர, உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, முதல்ல இப்போ உங்கள் அத்தையை வந்து பார்க்க போகிறீங்க. தமிழ், என்னை தேவையில்லாமல் கடுப்பேற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத, சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பட்டும் படாமல் பேசுகிறாங்க. முதல்ல என் கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். என்னமோ ஒரு விஷயம் சூட்சமாக இருக்குது, நான் கோவப்பட மாட்டேன்னு தான் இப்போ சொல்லணும். தமிழ் இவ்வளோ தந்திரமாக பேசும்போது நம்மளும் தந்திரமாக தான் வந்து சொல்லணும். என்ன பண்ண முடியும், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் வெளியில் யார்கிட்டையும் வந்து சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இல்லாட்டி நானும் தானே வந்து கூட்டாளியே ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் சார், நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி வேவ் லென்த்தில் வந்துட்டீங்க. இது மாதிரி தான் பிரகாஷ் வந்து கேட்க சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பிரகாஷ் வந்து வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, சொல்லுமா தமிழ் அப்படின்னு சொல்கிறப்ப, எங்கள் அம்மா வேறு யாரும் இல்லை, சொல்லுமா உங்கள் அம்மா வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்பனை பார்த்து, என்னது அம்மாவை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்க, இல்லை எங்கள் அம்மாவையும் வந்து சிபி சார் தான் போய் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏய் ஆமாண்டா, முன்னமும் சம்மந்திக்கிட்ட எதுவும் சொல்லலையா, நான் வேணா போய் பேசட்டுமா அத்தை, நீங்களாம் பேச வேணாம் அத்தை, சிபி சாரும் நானும் போய் அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மாற்றி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்தா, ஒரு வேளை அம்முவை பற்றி பேசுகிறதுனால அம்மா கோவப்படுவாங்கன்னு இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சிபி வந்து செம்மையாக வந்து கோவம் தான் பட போகிறாங்க. அப்படி கோவப்பட்டா பிரகாஷ் தான் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சிபியை அடித்தாவது சம்மதம் வந்து சொல்ல வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.